அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை திரும்புவோம். சபை கூடி வருதலுக்காக தேவனை துதிப்போம், தோத்தரிப்போம். இந்த அற்புதமான நாளுக்காய் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற தலைப்புல நம்ம கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போறோம். சுருக்கமாக 4 காரியங்கள். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம், ஒரு உயர்ந்த அனுபவம், ஒரு மகிமையான அனுபவம். ஏன்னா கர்த்தர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பராக இருக்கிறார். அவர் பெரிய மெய்ப்பராக இருக்கிறார். இந்த மெய்ப்பன் என்ற ஒரு அனுபவம், ஆடுகளும் மெய்ப்பனும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஒரு உன்னதமான அனுபவம். சரிங்களா? அப்ப அதற்காக நம்ம இன்னைக்கு கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் சொல்லுவ. எல்லாரும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தரனை பார்த்துக் கொள்வார், கர்த்தரனை பாதுகாப்பார், கர்த்தரனை வழி நடத்துவார், கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தரின் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். இந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்திலிருந்து அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கணும், விசுவாசித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அடையில கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவர் கோலும் தடியும் என்னை தாங்குகின்றார். செபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவினர் எங்களுடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறீர். ஆண்டவரின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் சொன்ன வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைந்து பலனடைந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தைக்குள் நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்ன அனுபவம் தாவீதினுடைய அனுபவம். சங்கீதம் 23 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 23 அது ஒரு ஆடுகளுக்கும் ஒரு மெய்ப்பனுக்கும் உள்ள ஒரு அனுபவத்தை குறித்து அந்த தாவீது பதிவு செய்திருக்கிறார். காரணம், அவர் ஆடுகள் என்றால் என்ன, ஆடுகளின் நிலைமை என்றால் என்ன, ஆடுகளுக்கு என்ன விதமான ஆபத்துக்கள் வரும், அந்த ஆபத்துக்களை நாம் எப்படி போராடி ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு அந்த உன்னதமான ஒரு அனுபவம் இருந்தது. ஏனென்று சொன்னால் தாவீது சிறு வயதிலிருந்தே ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அல்லையா? அவன் அண்ணன் தம்பிகள்லாம் வேலை பார்த்தாங்க. தாவீது மட்டும்தான் ஒண்ணுக்குமே ஆகாதன்னு சொல்லி அவனை ஆடு மேய்க்கிறதுக்கு அவன் தகப்பனாரு அனுப்பியிருந்தார். சரிங்களா? அப்ப தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனைத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு அழைத்து அபிஷேகித்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா! கரங்களை கட்டி கர்த்தரை பிரியமானவர்களை, இன்றைக்கும் சமுதாயத்துல கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்களை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறான் சொன்னால் உங்களை சமுதாயத்துல மேன்மை உள்ளவர்களாக உங்களை உயர்த்தி உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ராஜரீகமான குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா! அப்ப முதலாவதாக தாவீதின் அனுபவம். சங்கீதம் 23 1-2 வசனங்களை வாசிக்க கப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா! மேய்ப்பன் என்பவன் ஆடுகளுடைய நிலையை அறிந்தவன், ஆடுகளுடைய சூழ்நிலையை அறிந்தவன், ஆடுகளுடைய தன்மையை அறிந்தவன், ஆடுகளுடைய நோக்கத்தை அறிந்தவன், ஆடுகளுடைய விருப்பத்தை அறிந்தவன், ஆடுகளுடைய மனநிலைமை அறிந்தவன், ஆடுகளுடைய பசியை அறிந்தவன். எந்த இடத்துல கொண்டு போய் விட்டா நல்லா மேயும், எந்த இடத்துல புல்லு இருக்கு, எந்த இடத்துல தண்ணி இருக்கு, எந்த இடத்துல கொலைகள் இருக்குன்னு சொல்லி மேய்ப்பன் அலசி ஆராய்ந்து அந்த இடத்துல கொண்டு போய் ஆடுகளை மேய்க்கிறவன் தான் ஒரு நல்ல மேய்ப்பன். அதான் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை நல்ல புல்லுள்ள இடத்துல ஆகாரமான இடத்துல கொண்டு போய் விடுவார், நல்ல தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுவான்னு சொல்றார்.
அப்ப நல்ல பசுமையான இடத்துல கொண்டு போய், செழிப்பான இடத்துல கொண்டு போய் அந்த ஆடுகளை விட்டு மேய விட்டு மேய்ப்பன் உட்கார்ந்திருப்பான். அந்த ஆடுகள் மேய்ந்த உடனே மத்தியான நேரத்தில் அந்த ஆடுகளை கொண்டு போய் ஒரு குளத்தாண்டையில கொண்டு போய் விட்டுட்டு அவன் நிற்பான். கம்பு ஒரு கோலை கையில வச்சுக்கிட்டு நிற்பான். சுத்தி வர அந்த குளத்தை சுற்றில ஆடுகள் போய் தாகத்தோடு வாஞ்சியோடு போய் தண்ணீர் குடிக்கும். அப்ப அந்த தண்ணி குடிக்கிற ஆடு பாருங்க, முதல்ல புல்லுகளை மேயும் போது அடிக்கடி ஆடு தலையை தூக்கி இப்படி 2 பக்கம் திரும்பி பார்க்கும். எதுக்கு திரும்பி பார்க்க தெரியுமா? மேய்ப்பன் உட்கார்ந்துருக்கானான்னு பார்க்கும். மேய்ப்பனை பார்த்துட்டா எந்த கவலையுமே இல்லாம அது மேயும். ஏன்னு சொன்னா, சில நேரத்துல புலி வரும் வனாந்தரத்துல, சில நேரத்துல கரடி வரும். 2 முறை ஒரு முறை புலியோடு சண்டை போட்டு ஆடை காப்பாத்திருக்கிறான் தாவீது, ஒரு முறை கரடியோட சண்டை போட்டு ஆடை காப்பாத்திருக்கிறான். இந்த புற்களை மேயும் போது அடிக்கடி மேய்ப்பன் உட்கார்ந்துருக்கத திரும்பி பார்க்கும். மேய்ப்பனை பார்த்துட்டு சந்தோஷமா புற்களை மேயும். அப்ப அதனாலதான் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அதான் எப்பொழுதும் கர்த்தரை தேடணும். இந்த ஆடுகள் எப்பொழுதும் அடிக்கடி எப்படி மேய்ப்பன் இருக்காரா என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு புல்ல மேய்தோ, அதை போல நாமும் அடிக்கடி கர்த்தரை வாஞ்சிக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தரை தேடணும். அவங்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்ப புற்களை மேய விட்டு தண்ணீராண்டையில கொண்டு போய் விட்டு கோலோட நிக்கிறான். அப்ப தண்ணி குடிக்கும், தலையை தூக்கி திரும்பி பார்ப்போம், மேய்ப்பன் நிக்கிறானான்னு பார்ப்போம். ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்து முதல்ல வரும், முதல்ல எழுத்துட்டு போயிடும், நடக்கும். இதெல்லாம் ஆடுகளுக்கு தெரியும். அப்ப தண்ணி குடிக்கும் போது இப்படி திரும்பி மேய்ப்பனை பார்த்துட்டு உற்சாகமாய் வாஞ்சியோடு தண்ணி குடிக்கும். அல்லேலூயா. அப்ப இப்ப வீட்டுல கொண்டு போய் தொழுவத்துல அடைச்சிடறான். தொழுவத்துல ஆடுகளை அடைச்சிட்டு என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொலைகளை வெட்டி கொண்டு வந்து வச்சிருப்பான். கொலைகளை வெட்டி தொங்க விடுவான். அந்த கொலைகளை திண்டுகிட்டு இருக்கும். சில நேரங்களுக்கு பின்பு அந்த ஆட்டு மந்தைக்குள்ளேயே ஒரு கயிற்று கட்டில் கிடக்கும், ஒரு கம்பிளி இருக்கும். அந்த கம்பிளியை மடக்கி தலைக்கு வச்சுட்டு அந்த கட்டில தான் படுத்திருப்போம், கட்டில உட்கார்ந்துருப்போம். ஆடுகள் ஒரு 10 மணிக்கு மேல தூங்க ஆரம்பிக்கும். தூங்க ஆரம்பிக்கும் போது இப்படி தலையை கீழே வச்சு படுத்திருக்கும். டக்குனுமே தலையை தூக்கி பார்க்கும், கயிற்று கட்டில பார்க்கும். மேய்ப்பன் இருக்கானான்னு பார்த்துட்டு தலையை கீழே போட்டு நல்லா தூங்கிடும். அப்ப மேய்ப்பன் இருந்தா ஏன் தூங்குதுன்னு சொன்னா, மேய்ப்பன் இருக்கிறாரு, பார்த்துக்குருவாரு. அப்ப 121ஆம் சங்கீதத்துல இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், வழி நடத்துகிறவர். அவர் பேரு இயேசு. அவர் இரவும் பகலும் தூங்காம நம்மளை பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. அப்ப தலையை தூக்கி பார்த்துட்டு கட்டில மேய்ப்பன் இருக்கானான்னு பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவான். அப்ப கர்த்தருடைய ஆட்டு மந்தை என்பது ஒரு கொடிய துர்நாற்றம் நிறைந்தது. வரல ஆட்டு புழுக்கைகள், ஆட்டு கோமயத்தினுடைய நாத்தம், அதுக்குள்ள ஆடுகளுக்காக படுத்திருப்போம். அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, மேய்ப்பன் ஆடுகளை கவனிக்கிறவன், நல்லா கவனிப்பான். ஆடுகள் நல்ல புல் மேய்தா, நல்ல தண்ணி குடிக்குதா, வயிறு நிறைஞ்சிருக்கிறா, நம்ம கட்டி விட்ட மந்தையில கட்டி விட்ட கொலைகளை நல்லா திங்கிதா, ஆடுகள் நல்லா தூங்குதாண்டு மேய்ப்பன் எந்திரிச்சு பார்ப்பான். ஒரு சில ஆடுகள் தூங்காது, அப்படியே பரண்டு பரண்டு படுக்கும், பெறலும் உருளும், எந்திரிச்சு நடக்கும், தூங்காது. அதை அவன் கவனித்து பரிதாபப்படுவான். பரிதாபப்பட்டு பகல்ல என்ன செய்வான் தெரியுமா, ஏன் இந்த ஆடுகள் தூங்கலன்னு சொன்னா, இந்த ஆட்டு பேணிகள் இருக்கும், சில வண்டு மாதிரியே உருண்டையா இருக்கும், அது அந்த ஆட்டு அந்த மயிருக்குள்ள உடல்ல போய் பாஞ்சிருக்கும், அது கடிக்கும் பாருங்க. கடிக்கும் போது அந்த ஆடுகள் தூங்காது. இந்த ஆடுகளை பூரா அவன் கவனிச்சிருப்பான். எந்த ஆடுகளுக்கு அவன் தூங்கலையோ அதை அவன் கவனிச்சு அதுக்கு ஒரு அடையாளம் பண்ணியிருப்பான். பகல் என்ன செய்வான் தெரியுங்களா, ஒரு கட்டிங் பிளேட் மாதிரி ஒரு கொரடு வச்சுக்கிட்டு அந்த ரோமத்தை முடி வெட்டுவான். கட்டிங் பிளேட்ல நிறைய முடி இருந்தா முடி கத்தரிச்சு விட்டு அந்த முடியை நீக்கி நீக்கி அந்த எங்கெங்க அந்த வண்டு பேணிகள் இருக்கோ அதை பூரா புடுங்கி 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 எடுத்து அந்த ஆடுகளை தண்ணிக்குள்ள விட்டு நல்லா ஒரு பொடியை போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவான். அதுக்கு பிறகு அந்த ஆடுகள் நிம்மதியா தூங்கும். இந்த மாதிரிதான் உங்களையும் என்னையும் கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பேரு இயேசு.
அல்லேலூயா. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்ப அவர் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்மளை செய்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்ம பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம் செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்ம நடத்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம் எதிர்காலத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்ம கவனிக்கிற தேவன் ஒரு நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்கிறதுனால எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அடையில கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்காக எனக்காக நம்மளை விசாரிக்கிற தேவன், எச்சரிக்கிற தேவன், ஆலோசனை கொடுக்கிற தேவன், நல்ல மேய்ப்பனாக இருக்கிற இயேசு நமக்கு இருக்கிறபடியால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வான். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 10 ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். 10ல 11வது வசனம், 14வது வசனம், 11, 14. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லப்படுது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிலே 10, 14 என்னது? நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். அப்ப இயேசு விசுவாசிகளை அறிந்திருக்கிறார். மனம் திரும்பி இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். பிள்ளைகளை அறிந்திருக்கிறார், குடும்பத்தை அறிந்திருக்கிறார், தேவைகளை அறிந்திருக்கிறார், எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். அதனால அவர் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுத்திருக்கிறாராம். ஏன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி செஞ்சாரு. அல்லேலூயா. நான் என் ஆடுகளுக்காக, என் ஜனங்களுக்காக நான் மரிப்பேன். யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற சீவ பலியாக இருக்கிறான்னு சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ல சொல்லுகிறோம். அவர் நமக்காக சிலுவையில பலியானார், நெருக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், ஒடுக்கப்பட்டார், மரித்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா. அதனால அவர் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கங்கள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், வியாதி வரட்டும், ஜனங்கள் நம்மளை நெருக்கட்டும், ஒடுக்கட்டும், விரட்டட்டும், பயப்படட்டும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், ஜீவனை கொடுத்த மேய்ப்பராக இருக்கிறார், ரத்தம் சிந்திய மேய்ப்பராக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன். யோவான் 10:15 ஜீவனையே கொடுக்கிறவர். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அவர் சொல்றாரு மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றார். அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு, ஏன் அப்படி அழைக்கிறாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன், நீதியான வாழ்க்கையை தருவேன், உண்மையான வாழ்க்கையை தாவேன், நீங்க ஏன்ட்ட வாங்க. ஏன் அவ்வளவு தைரியமா அழைக்கிறேன்னு சொன்னா, அவருக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்காலத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்காக அவர் மரித்திருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பெரிய ரகசிய பாவங்கள் இருக்கலாம், நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், விட முடியாத கடன் பாவங்கள் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த கலக்க எதை குறித்தும் கலங்காமல் சிலுவைக்கு முன்பாக ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவுக்காக வாழணும். அப்படி இருக்கின்ற ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில தான் அபாரமான ஆற்றலை கொடுக்கிறார், அபாரமான பெருக்கத்தை கொடுக்கிறார், அபாரமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக அவர் பெரிய மேய்ப்பனாக இருக்கிறார். எபிரேயர்
எபிரேயர் நிருபம் கடைசி இல்ல எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். 13ஆம் அதிகாரம், எபிரேயர் கடைசி அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகி இயேசுவை மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை அருளுகிறவர், சமாதானத்தை நதியை போல் கொடுக்கிறவர். என்ன சொல்றாரா? ஆடுகளுக்காக ரத்தம் சிந்திய பெரிய மெய்ப்பனாக இருக்கிறார். மெய்ப்பர்களையே பெரிய மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன், ரத்தம் சிந்திய மெய்ப்பன், பாதுகாக்கிற மெய்ப்பன், நம்மளை கவனிக்கிற மெய்ப்பன், நம்மளை விசாரிக்கிற மெய்ப்பன், நம்மளை தேற்றுகிற மெய்ப்பன், நம்மளை அரவணைக்கிற மெய்ப்பன், நமக்கு உணவு கொடுக்கிற மெய்ப்பன், நம்மளை போஷிக்கிற மெய்ப்பன், நமக்கு நல்ல தண்ணீர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிற மெய்ப்பன், நம்ம பொருளாதார செழிப்பை கொடுக்கிற மெய்ப்பன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மெய்ப்பன், உயர்வை கொடுக்கிற மெய்ப்பன், மேன்மையை கொடுக்கிற மெய்ப்பன், நல்ல வண்டுகள் பேனுகள் இருந்து நம்மளை பராமரித்து பாதுகாக்கிற மெய்ப்பன், நம்மளை நல்ல குளிப்பாட்டுகிற மெய்ப்பன், நம்மளை செவ்வையான பாதையில நடத்துகிற மெய்ப்பன், நல்ல ஆகாரம் இருக்கிற புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் மேய்க்கிற மெய்ப்பன், செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிற மெய்ப்பன், நல்ல உயர்வான வாழ்க்கையை கொடுக்கிற மெய்ப்பன், நல்ல மேன்மை உள்ள வாழ்வை கொடுக்கிற மெய்ப்பன். என் ஜனங்கள் சகல ஜனங்களை பார்க்கலாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பான் சொல்லப்பட்டிருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துமா? அவன் நல்ல மெய்ப்பன், பெரிய மெய்ப்பன். எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்ல துதிங்க, என கர்த்தாவே என்னை நல்ல மெய்ப்பரா இருக்கிறபடியால் உம்மை தோத்தரிக்கிற. சும்மா கண்ணீர் விட்டு அழுது புலம்பி கூப்பாடு ஓடுற வேலையெல்லாம் விட்டுட்டு அவரை நல்ல தோத்திரம் பண்ணுங்க, நல்ல துதிங்க. ஆண்டவரே, நீர் என் மெய்ப்பரா இருக்கிறபடியால் உம்மை தோத்தரிக்கிறேன், என்னை விசாரிக்கிற மெய்ப்பரைமை தோத்தரிக்கிறேன், என்னை போஷிக்கிற மெய்ப்பரைமை தோத்தரிக்கிறேன், நல்ல ஆகாரம் கொடுக்கிற மெய்ப்பரைமை தோத்தரிக்கிறேன், நல்ல புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் மேய்க்கிற மெய்ப்பரை தோத்துறோம், நல்ல தண்ணீராண்டை கொண்டு போய் செழிப்பான இடத்துல கொடுக்கிற மெய்ப்பரைமை தோத்தரிக்கிறேன், என் வாழ்க்கையை செழிக்க வைக்கிற தேவனை தோத்தரிக்கிறேன், என் குடும்பத்தை செழிப்பாக்குற தேவனை. சும்மா அந்த உபவாசம் போட்டு சும்மா அழுது புலம்பி இந்த கூப்பாடு போடுற வேலையெல்லாம் விட்டு கண்ணீர் வெடிக்கிற வேலை அவர் நல்ல துதிங்க, நல்ல தோத்திரம் பண்ணுங்க. சிலுவையில சீவனை கொடுத்துட்டாரு, சிலுவையில தரித்திரம் ஆயிட்டாரு, சிலுவையில மரித்துட்டாரு, சிலுவையில பாவத்தை மன்னித்துட்டாரு, சிலுவையில சாபத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. ஏன் நீங்க அழுகணும்? ஏன் நீங்க அழுது புலம்பணும்? கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. எழும்பு மேடுதான் சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி, ஒளி வந்ததுன்றாரு. அந்த ஒளி இயேசு. உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நீங்க முன்னால நீங்க அழுது இருக்கலாம், புலம்பி இருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், எனக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி ஏங்கி இருக்கலாம், தவிச்சிருக்கலாம், வியாதியில கிடந்திருக்கலாம், தரித்திரத்துல கிடந்தலாம். இப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க மந்தையில சேர்க்கப்பட்டவர், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, பணத்துக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, எதிர்காலத்துக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுடைய வாழ்வுக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, நோய்களுக்காக பேய்களுக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லா சிலுவையில அடிச்சு நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து எல்லா தரித்திரங்களையும் எல்லா துளைத்தனங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்த நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜெபிப்போம், எழுந்திருந்து ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனை நன்றியோட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயமான நாளுக்காக நன்றி செலுத்துறோம். சபை கூடி வருதலை நீராண்டவரை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் செழிப்பாக்க போவதற்காய் தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவின் இந்த வார்த்தைகளை ஆடியோ வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற உலகமெங்கிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி என்று சொல்லி நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை கர்த்தாய் எங்களுக்காக ஆண்டவரை ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பனாக இருக்கிறீர் என்று அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பெரிய மெய்ப்பனாகிய இயேசுவை தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தினபடியால மக்கள் ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீரை துடைத்தவரே மக்கள் ஸ்தோத்திரம். எங்கள் வேதனைகளை போக்கினவரே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை
கவனிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பராமரிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை போஷிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை செழிப்பாக்குற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே காக்கிற தேவனே, பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறீர், எங்களை குளிப்பாட்டுகிறீர், எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்து போஷிக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை பாதுகாத்து தூங்க வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் வர்த்தனபடி இரவும் பகலங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலங்களை போஷிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரவும் மகளை வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பிள்ளைகளை எங்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகே சத்குணா மக்காரவாலா உடரபன மக்காரவாலா துரிக்கபரபரபலா உடரபன மகரபல துரிக்கபரபலா. கட்டுகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைக்கிறோம். போட்டியின் ஆவிகள், போராமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குறோம். வியாதிகள், பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து நிர்மூலமாக்குறோம். தரித்திர பிசாசுகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறோம். கடன்கார ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறோம். வியாதிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து நிர்மூலமாக்குறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் செய்தியை கேட்கிற மக்கள் சளி, இருமல், ஆண்டவரே பலவீனங்கள், சுகவீனங்கள், காய்ச்சலோடு இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகுவதாக, விடுதலை உண்டாகுவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகமளிக்கிற வல்லமையை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை ஜனங்கள் மேல் தொளிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல மெய்ப்பனாக இருந்து எங்களை தொடர்ந்து நித்தியமாய் வழி நடத்துகிற தேவன் எங்கள் இயேசு எங்க கூடவே இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே சபையை ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல மெய்ப்பனாக இயேசு கூட இருந்து தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரட்சரமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழவுள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கடவோம். God bless you, God bless you, God bless you.